வேதா நம்ம ஹோட்டலுக்கு வந்தாச்சு. வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் வேதா கைஸ். நான் இங்கே ரெஸ்டாரண்ட்டில் தான் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு தான் வந்தது. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கு எல்லாமே எதுக்கு வருது? ஓகே, ஸோ இப்படி உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் யாரும் என்கிட்ட கேட்காதீங்க. பிகாஸ் என்னோட வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அப்படின்னா தான் இனி அவருக்கு ஏதாவது ஃபீல் ஆக வேண்டாம்னு நினச்சிக்கலாம். ஸோ என்னாலும் நம்ம வந்த ஒரு வழி இல்லை, கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்துட்டு வாங்க. சென்னை ஹீட்டு தாங்க முடியல. ഇവിടെ വേദ ആൻഡ് മൃണാളിനി 40 இருக்கும்ல. சென்னை ஹீட்ல புள்ளி போகுது கைஸ், வெந்து போகுது. இது வேதாதா. ஆமா, இது வேதாதா. அங்க போயிட்டு தான் காட்டும். ஐயோ, ஜஸ்ட் ரூம்ல இருந்து வெளியில இறங்கியதா ஃபுட் சாப்பிடுறதுக்கு. அது லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் இன்னுமே சாப்பிடல. இப்போ எதுக்காக வந்தோம்னு இருக்கோம் எனக்கு தெரியல. ஐயோ, எனக்கு எல்லாரோட மேட்டரும் யோசிச்சுட்டு ஒரு மாதிரி பாவம் தோணுது. இந்த வாட்டர் சாப்பிட்டு வாட்டருக்கு உள்ள போய் ஒன்றும் ஆகாது. ரொம்ப ஜூஸ் வாட்டர் பொள்ளுது. ஐயோ, இப்ப மீறி எனக்கு வழிகாட்டிட்டு இருக்கு. ஐயோ, ஒரு மாதிரி இந்த பிளைண்ட். ஆமாடா, ஆமா. ஐயோ, ரைட் லெஃப்ட். വേറൊന്നും അല്ല, എന്നാ എനിക്ക് திடீர்னு வெயில் எஃபெக்ட் ஆகும், டான் ஆகும். ஐயோ, இங்க உள்ள வந்துட்டு கூட பயங்கரம் അല്ലേ? ஐயோ, இப்போ வெளியில் வேலை செய்யணும், அவரோட கஷ்டம் அதெல்லாம் யோசிச்சுட்டு உள்ள இடம் இருக்கான்னு. ആമാ, നമ്മുടെ എന്താണ് സ്ഥിരം പ്ലേസ് ഇതാ. എന്താ അവിടെ ഒരെണ്ണം ഉണ്ട്. யாரோட ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள கூலிங் கிளாஸ் வச்சுட்டு வர்றது? ஸோ வந்து லஞ்ச் டைம், மீட்டிங் டைம். அதனால நம்ம என்ன சாப்பிட போகிறோம்? ஃபர்ஸ்ட் மெனு பார்க்கலாம்ல, மெனு பார்த்துட்டு சாப்பிடலாம். சுவாதி என்ன பண்ணிட்டு இருக்கு? ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு. சுவாதி கதையில் வர்றதெல்லாம் இனி ஒரு டிஃப்ரெண்ட் ட்விஸ்டோட தான். எஸ், மெனு வந்தாச்சு, சாப்பிடலாம். பார்த்துட்டு ஆர்டர் பண்ணலாம். ஃபிஷ் ஃபிங்கர். இன்னைக்கு ஃபிஷ் என்னோட ஃபேவரட் ஃபிஷ் சாப்பிட்டு போகிறோம். அதெல்லாம் காமெடி. மிருணாளினி வேதையும் ஒன்றா எங்கே போகிறோம் வீட்டுக்காருக்கு தெரியாம. நெக்ஸ்ட் ட்விஸ்ட் பாருங்க, நிறைய ட்விஸ்ட் சொல்லணும். என்னன்னா என்ன ஒரு டேபிள் போய் ஆர்டர் பண்ணாங்க. ரெஸ்டாரண்ட் சைடில் நானா சும்மா என்னன்னு நீ எக்ஸ்பிளைன் பண்ணி கொடு சும்மா வீடியோவில். இது வந்து ரெஸ்டாரண்ட் சைடுலேருந்து காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட் 500 அண்ட் அபவ் பில் இருந்தா இதில் என்ன இருக்கோ கிஃப்டாக கொடுப்பாங்க. அப்படியா? ஃப்ரீயா? ஏதாவது உள்ள ஏதாவது இருக்கா பார்க்கலாம். அப்புறம் எடுக்கட்டா சாதி? என்னன்னு பாருங்க. கெட் ஒன் கோக் ஃப்ரீ. அவ்வளோதானா? வேற நீ உன்னோட சைட்ல இருந்து ஒன்று ட்ரை பண்ணு. இந்த அண்ணாவே காமிக்கா இருக்கு. ஃபுல்லா இருந்து ஓபன் பண்ணி பார்க்கட்டா? ஃபுல்லா ஓபன் பண்ணவா? காமெடியா இருக்கு. கோகே பெட்டர். சரி. ஸோ நமக்கு ஒரு கோக் கிடைக்க போகிறது. இப்போ 2 பேர் இல்லே, ஒரு டேபிள்னாണോ ഒന്ന്? சரி, அப்போ ஓகே. எஸ், நம்ம பிரியாணி வந்தாச்சு. பிரியாணி தான் ஆர்டர் பண்ணது.
குட்டி குட்டி தொப்பையானதுனால கொஞ்சம் பிரியாணி தான் வரும். அதனால ஒரு பிரியாணி தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணது. அப்புறம் ஃபிஷ் ஃபிங்கர் இல்லடா, அது வரும்போது டைம் ஆகும். பிரியாணி வந்துச்சு, எம்மியா இருக்கு. சண்டே ஸ்பெஷல். ஆமா, இது பிரியாணிக்கு கேசரி கொடுத்துருக்குறாங்க. ஆமா, ரைத்தா சேவா, அது நல்ல விஷயம். ஒண்ணுமே வெளியில வைக்கூடாது. என்ன எல்லா பீஸ் என் பிளேட்லவே இருக்கு. பிளேட்ல கம்மியா இருக்கு. ஓகே தான். ஓகே, இப்போ சாப்பிட்ற டைம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம். ஆமா, ஓகே, சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்கும். இப்போ ஃபிஷ் ஃபிங்கர் வந்து என்னோட பிரியாணி பிளேட் பார்த்தியா தெரியும். நான் நல்லா சாப்பிட்டோம். நான் கொஞ்சம் ஸ்லோ ஈட்டர். என் கையில சாப்பாடு இருந்தா இருக்கிறதே தெரியல. நான் மேபி சம்டைம்ஸ் ஃபுல்லா அங்க சாப்பிடும். எது பிடிச்சு சுவாதி? எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு வாட்டரா, இந்த மக்கு. அப்புறம் அந்த கோக் கிடைச்சாச்சு. ஃப்ரீ கிஃப்ட். ஆமா, காம்ப்ளிமெண்ட்ரி ஃப்ரீ கிஃப்ட். அது கூட கொஞ்சம் ஐஸ் போட்டா நல்லா இருக்கும். எப்பவுமே நம்ம கோக் வாங்கும்போது அதுக்குள்ள ஐஸ் போட்டு கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கூட ஊற்றி தான் எடுக்கணும். அப்போ அது கொஞ்சம் மெல்ட், அது இன்க்ளூட் ஆகி கொஞ்சம் ஹார்ட் ஆகிட்டு இருக்கிற கோக்கு கொஞ்சம் இதாகும். ரா கோக் எனக்கு அவ்வளோ பிடிக்காது, ஒரு மாதிரி தோணும். ஐஸ் இட்டு அதை யூஸ் பண்ண பழக்கம் ஆச்சு. ஐஸ் யூஸ் பண்ணி அதை கொஞ்சம் குடிச்சு மேபி கேட்டு இருந்தா கொடுத்துருக்கோம். கொடுக்கும். நல்ல எரியுதல்ல இப்போ. அந்த சைடு காட்டுங்க, தெரியும். இப்போ காட்டுறேன். இந்த டோல இவ்வளோ ஹாட். கொஞ்சம்லாம் சாப்பிட்டு ரூம்ல வந்தாச்சு. இனி கொஞ்சம் நேரம் ஃபோன் எல்லாம் ப்ரௌஸ் பண்ணி இங்கே கொஞ்சம் ஏசி இட்டுட்டு கூலிங் இல்லைல்ல அதிகமா. முன்னே எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா, கொஞ்சம் இப்போதான் வந்துட்டு ஏசி ஆன் பண்ணியா ஐயோ குளிக்குதேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கரெக்டா 30 28 மட்டும் வச்சுட்டு அப்படியே கிடக்கும். இப்போ 16 இருந்துட்டு கூலிங் இல்லைன்னு கொஞ்சம் சிட் சாட் பண்ணிட்டு ஃபோன் எல்லாம் செக் பண்ணிட்டு நான் என் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஈவினிங் திருப்பி கேட்ச் அப் எங்கேயும். So until then, bye bye. If you like this video, please like, share and subscribe.